சின்ன பையனை பேச போய் தான் அந்த சண்டையே வந்தது. அவரு பண்ண தப்பு ஃபுல்லாவே டோட்டலி மறைச்சிட்டாரு மேடம். எதுவுமே அவர் ஓப்பனாவே பேசல மேடம். அவர் வந்து நவம்பர் 18ஆம் தேதி அவங்க அம்மாவும் அவங்க அண்ணாவும் டெத்துன்னு சொல்லிட்டு ஊர் சைடு போயிட்டாங்க மேடம். இவர் அன்னைக்கு நைட்டு பசங்களோட தான் இவர் படுத்திருக்காரு மேடம். நாங்கள் வந்து மேலே இருக்கோம், பசங்க கீழே இருக்காங்க மேடம். இவர் எங்கள் கூட தான் இவர் எங்கள் கூட தான் இருப்பார். ஆனால் இவர் என் கூட படுக்கவே இல்லை மேடம். நான் புரிஞ்சுட்டேன். காலையில் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், டயர்டில் பத்து தூங்கினால இவர் பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து படுப்பாருன்னு பார்த்தேன். இவர் என் கூட வந்து படுக்கல மேடம். அதனால சரி நான் காலையிலேயே 4:30 மணிக்கு எழுந்தேன் மேடம். எழுந்து பார்த்தா இவர் என் கூட அந்த நாங்கள் படுக்கிற இடத்துல இவர் இல்லை மேடம். நான் இவர் ஆளை காணுன்னு சொல்லி பார்க்கும்போது சரி எப்படியும் கீழே பசங்க கூட தான் இருப்பார், அம்மா வேறு இல்லை, அதனால பசங்க கூட தான் இருப்பார். நான் கம்முன்னு விட்டுட்டேன் மேடம். நான் இவர் மறுநாள் வந்து நைட்டு வந்து நான் திருப்பி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இவர் டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னார் மேடம். வீட்டில் நீ செய்ய வேண்டாம், நான் டிஃபன் வாங்கி தரேன் சொன்னார் மேடம். இவர் பரோட்டா வாங்கிட்டு வந்தார், சாப்பிட்டோம் மேடம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நைட்டு 9 மணிக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன், நீ என்கிட்ட சண்டை போட போகிற, நீ என்கிட்ட இப்படி பேச போகிற அப்படின்னு இவர் என்கிட்ட சொன்னார் மேடம். இது 4 வாட்டி சொன்னார் மேடம். எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இவர் குடிச்சிட்டு பேசினால நான் கம்முன்னு இருந்தேன். இவர் அதை விடாமல் சொல்லிகிட்டே இருந்தால சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு அது சொல்லிகிட்டே இருக்கீங்க. கேட்கும்போது இவர் அப்போ தான் மேடம் சொல்கிறாரு, சின்ன பையன் நான் வந்து நேற்று நைட்டு மறுநாள் நைட்டு இவர் கூட இருந்தார்ல மேடம், 1:30 மணிக்கு வாமிட் எடுத்தான், அவன் அப்படி வாமிட் எடுத்தான், நான் தான் கூட இருந்தேன்.